தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மதுபோதையில் பேக்கரி உரிமையாளருடன் இருவர் தகராறில் ஈடுபட்டு கல் எறிந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே சுவாமிமலை தெற்கு வீதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் கும்பகோணம் தஞ்சை சாலையில் உள்ள திருவளஞ்சுழி பகுதியில் பேக்கரி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மதுபோதையில் பேக்கரிக்கு வந்த இருவர் குறைந்த விலையில் பிஸ்கட் கேட்டு ஊழியர்களுடன் தகராறில் ஈடுபட்டு பேக்கரி மீது கற்களை வீசி எறிந்தனர். அதனை தடுக்க முயன்ற உரிமையாளர் முத்துக்குமார், ஊழியர் விஸ்வநாதன் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சென்ற போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தப்பியோடிய இருவரை தேடி வருகின்றனர். விடிய ஆட்சியில் அதிகரித்துள்ள மதுபோதை பழக்கத்தால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கால் கிலோ ஸ்வீட் கேட்டாங்க. கால் கிலோ ஸ்வீட் கேட்டது போட்டு கொடுத்தேன். என்ன கால் கிலோனா கால் கிலோ தான் போட்டு தருவியா, எக்ஸ்ட்ரா போட மாட்டியான்னு சட்டை போடுற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் மில்க் பிக்கிஸ் 35 ரூபா பஸ்கெட் எம்ஆர்பி ரேட்டு தான் தருவியா, எம்ஆர்பி கம்மி பண்ணி தர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. இந்த பிரச்சனை கடை ஊழியர்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கும் போது எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் பிரச்சனை என்னன்னு கேட்குறதுக்குள்ளேயே இந்த மாதிரி அவங்க கடையில் கல்லால் விட்டு கடையில் உள்ள எல்லா இடத்துலையுமே கல்லால் விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. கடை ஊழியர்களுக்கும் எனக்கும் அடிபட்டது. எனக்கு பலத்த காயமாக மண்டையில் பயங்கரமாக அடிபட்டு தையல் போட்டிருக்காங்க. இது மாதிரி அடிக்கடி பிரச்சனை திருவஞ்சொலியில் நடந்துகிட்டே இருக்குது. இது பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது திருவஞ்சொலியை.